ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு 100 Days ஆஃப் சவுதி இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு டே 36. சவுதி அரேபியாவில் சவுதி மயமாக்கல் அப்படின்னா என்ன, அதனால் எக்ஸ்பர்ட் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பாதிப்புன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சவுதி ஸ்டேஷன் இல்லைனா நிதாகத் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி சவுதி அரேபியாவோட லோக்கல்ஸ் இருப்பாங்கள்ல, சவுதி நேஷனாலிட்டிஸ், அவங்களோட வேலைவாய்ப்பை அதிகப்படுத்திட்டு எக்ஸ்பர்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கள்ல, வெளிநாட்டு வேலையாட்கள், அவங்களோட வேலைவாய்ப்பை குறைக்கிறது தான் சவுதி மயமாக்கல். இதோட மெயின் ரூல் என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் சவுதிஸை வந்து கண்டிப்பாக வேலைக்கு எடுக்கணும். அது எதை பொறுத்துனா அந்த கம்பெனியோட சைஸ், அது என்னென்ன செக்டார், என்ன இண்டஸ்ட்ரி, அதை பொறுத்து நிதாகத் வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு 4 கேட்டகரியாக கம்பெனியை பிரிப்பாங்க. பிளாட்டினம், க்ரீன், எல்லோ, ரெட் அப்படின்னு. பிளாட்டினம், ரெட் அந்த இதில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு விசா ப்ராசஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கும். அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஒர்க்கர்ஸை வந்து வேலைக்கு எடுக்கலாம். இன்கேஸ் எல்லோ, ரெட் அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து எல்லா ப்ராசஸுமே டிலே ஆகும். பெனிஃபிட்ஸ் அவ்வளோவா இருக்காது. எக்ஸ்பர்ட் ஒர்க்கர்ஸை அவங்க வேலைக்கு எடுக்கவே முடியாது. சவுதி மயமாக்களோட மெயின் ஏமே வந்து எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து சவுதிஸை வந்து வேலைக்கு எடுக்கணும், அதிக அளவில் வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதனால் அதிகப்படியான வெளிநாட்டு பணியாளர்களுக்கு வேலை இழக்கிற அபாயமும் இருக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபார் மோர் அப்டேட் சவுதி இன்ஃபோ தமிழை ஃபாலோ பண்ணுங்கள்.